Praise the Lord. கர்த்தர் நம்மை உயர்த்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். தாழ்மையா இருங்கள், கர்த்தர் உயர்த்துவார் என்று யாக்கோப்பு 4வது அதிகாரம் 10வது வசனத்திலும், அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார் என்று 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்திலும், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார் என்று உபாகமம் 28வது அதிகாரம் 1-14 வசனத்திலும், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார் என்று சங்கீதம் 37வது சங்கீதம் 34வது வசனத்திலும், இடைவிடாமல் அவரை ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார் என்று தானியேல் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலும், அனுதினமும் ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார் என்று தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலும், கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார் என்று மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனத்திலும், கர்த்தரை அனுதினமும் தேடுகிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார் என்று மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்திலும் பார்க்கிறோம். நாம் கர்த்தர் உயர்த்தும்படியா இந்த காரியங்களை செய்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.